என்னோட மாடி தோட்டத்தை முக்கியமானவங்க ஒருத்தவங்க அலங்கரிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். மாடித்தோட்டம் ஆரம்பிச்சதுலேருந்தே நானும் இதை பல தடவை ட்ரை பண்ணி விதை வாங்கி போட்டேன், பல்பு வாங்கி போட்டேன். எதுலேயுமே வரவே இல்லைங்க. இங்கே பாருங்கள், இப்போ தான் பசுமை தோட்டக்கலை ராஜேஷ் அப்படிங்கிற ஒரு பையன்கிட்ட ஒரு சேனல் அவர் வச்சுருக்காரு யூடியூப்பில். அவர்கிட்ட 150 ரூபா ஒரு 10-15 பல்பு இருக்கும் கொடுத்தாங்க, ஃப்ரீ ஷிப்பிங்கோட. வந்து ஒரு 2 மாதம்தான் ஆகும். பாருங்களேன், வந்துக்கிற பூவோட நிறத்தை பாருங்கள். சும்மா பீச் கலரில் சும்மா சூப்பரான ஒரு பூ தான் இது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பூ இது. இது பொக்கேக்கெலாம் வைப்பாங்க. இது ஒரு தனி அழகாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பூ தான் என்னோடய மாடித்தோட்டத்தில் வளர்ந்து வந்திருக்கு. எனக்கு சந்தோஷம். காலையில் வந்ததுமே எனக்கு இதை பார்த்தது அப்படியே சும்மா புத்துணர்ச்சியாக ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு ரொம்ப நாளாக நான் எதிர்பார்த்தது இன்றைக்கி வந்திருக்குங்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இங்கே பாருங்களேன், எவ்வளோ மொட்டுகள் வந்துட்டுருக்கோம். ஐயோ, இது என்ன கலர்னு தெரியல. ஆனால் எல்லா கலர்லேயுமே இருக்குது, பல நிறங்களில் இருக்குது. எல்லாத்துலேயுமே இப்போது மொட்டு வந்துகிட்ருக்கு. இதோட இலை எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி ஓலை மாதிரி இருக்கும், பனை ஓலை மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. வாவ்! பறவைகளோட சத்தத்தோட, ஏன் செல்ல குட்டிங்களோட இவங்களோட வரலாறு நான் அப்புறமா சொல்கிறேன். ஏய் குட்டீஸ், என்ன பண்ணுறீங்க? இவங்களோட எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். சேட்டைனா செம்ம சேட்டை. எல்லாமே எனக்கு வந்து மனசு ரொம்ப ஒரு சந்தோஷத்துக்கு கொடுக்கக்கூடிய வகையிலான வாழ்வை தான் வாழ்ந்துட்டுருக்கேன் நான். வாவ்! இது ஃபஸ்ட் டைமாக பூத்துருக்கிற பூ. காலையில் மாடி தோட்டத்துக்கு வந்ததுமே செம்மையாக சந்தோஷமாயிட்டேன். நீங்களும் மாடி தோட்டத்தில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச செடிகளை வச்சு பாருங்கள், காய்கறிகள் வச்சு பாருங்கள். எல்லாத்தை விடவும் சந்தோஷம் தரக்கூடிய ஒரே விஷயம் இயற்கை மட்டும்தான். வாவ்! நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல. ஓகே, பாய்.